பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கௌதமன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளர் சுரேந்தர் அவர்களே மற்றும் பெருந்தளாக இங்கு கூடியுள்ள இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே பேசியதை நான் உற்று கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த தேர்தல் களம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் களம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கண்டிப்பாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இங்கு பேசியவர்கள் எல்லோரும் கூறினார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற அரணாக, சிறுபான்மை மக்களை என்றைக்கும் போற்றி பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய பிஜேபி அரசின் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். தமிழ்நாடு என்பது எல்லோருக்குமான ஒரு அமைதியான பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற அனைத்து உறவுகளும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாகவும் ஒற்றுமை உணர்வோடும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருப்பதுதான் ஒரு முக்கிய காரணம். இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக பல்வேறு வகைகளிலே இந்த RSS அமைப்பும் மற்றும் இந்த ஒன்றிய பாஜக அரசும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. அந்த பிரிவினையை உண்டாக்கும் விதமாக என்னென்ன செயலில் ஈடுபடுகிறார் என்பதைத்தான் என்னுடைய அருமை அண்ணன் துறைமுகம் காஜா அவர்கள் இங்கே உங்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார். அதை உற்று நோக்கி நீ கவனித்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்பதையெல்லாம் உங்களால் உணர முடியும். ஆனால் எந்த கோணத்திலே பிஜேபி தமிழ்நாட்டிற்குள் வந்தாலும் நம்முடைய சிறுபான்மையினர் சொந்தங்கள் எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்கு இங்கு பல்வேறு தரப்பினர் பேசிய ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான கருத்து, நம் உறவுக்கான கருத்து, நம் மக்களுக்கான கருத்து, நம் இனத்திற்கான கருத்து, எல்லாம் சரி. ஆனால் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கான கருத்தா என்றால் இல்லை. எல்லோரும் பேசும்போது சொன்னார்கள், சொந்தங்களுடைய உறவுகள், ஐ திங்க் மகன்கள் மகள்கள் யாரும் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை, மறுக்க கூடாது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அறிவுரைகளை கூற வேண்டும். இது ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்ம திமுக அரசு என்பது நமக்கான அரசு இல்ல, எதிர்கால சந்ததிக்கான அரசு என்பதை நம்முடைய இளமையிலே இருக்கின்ற உறவுகளுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். இங்க எல்லோரும் பேசியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அனுபவசாலிகள். இந்த சொந்தங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக எத்தனை தியாகங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். சில கருத்துக்களை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்தபோது முதலாக CIA சட்ட நகலை எரித்து கைது செய்யப்பட்டதுதான் அவருடைய அரசியலிலே மிகப்பெரிய சட்ட நகலை கிழிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை துணிந்து செய்தவர். அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய தாத்தாவை போலவே, அவருடைய அப்பாவை போலவே இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விலகிக் கொண்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை இஸ்லாமிய உறவுகளுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் நம்முடைய கழக தலைவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எல்லாம் கடுமையாக பாடுபட வேண்டும். நான் சொன்னது போல, முதலிலே சொன்னது போல, இப்பொழுது நமக்கு இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் அல்ல, நம்முடைய சந்ததிக்கான தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உங்களுக்கே தெரியும், புதியவர்களாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க பிஜேபியோட பி டீம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பிஜேபியோட பி டீம்னா அவங்க என்ன எப்படிலாம் ஆபரேட் பண்றாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இளம் வாக்காளருக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கிறது. புரியாமல் இருப்பவர்களுக்கு புரிய வைப்பதால் ஒரு தந்தையினுடைய கடமை, ஒரு தாத்தாவினுடைய கடமை, ஒரு உறவோட கடமை. அதை நீங்க கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களிடத்துல எல்லாம் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். இங்கே பேசும்போது சொன்னார்கள்,
இஸ்லாமிய சொந்தங்கள் எப்போது எந்த பிரச்சனை என்று வந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலே மாவட்ட செயலராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இஸ்லாமிய சொந்தங்கள் வாழ்கின்ற அதிகமான பகுதியிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இளம் தலைவருடைய நாலேஜுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிரச்சனைகளை நானே தலையிட்டு அவருடைய அனுமதி பெற்று தீர்த்து வைத்திருக்கிறேன். அவர் என்னிடத்தில் முதலாக சொன்னது, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தவுடன் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் ஏதேனும் கோரிக்கை வைத்தால், தொகுதி சம்பந்தப்பட்ட கோரிக்கை வைத்தால் உடனடியாக அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எனக்கெல்லாம் அன்பு கட்டளையிட்டு இருக்கின்றார். அதுபோல பல்வேறு பிரச்சனைகளை நான் அங்கு தீர்த்து கொடுத்திருக்கின்றேன். அவர் என்னை வளர்த்தவர். அவர் எவ்வழியோ அவ்வழிதான் நானும் செல்வேன். அதே போல எங்களுடைய இளம் தலைவர் தொகுதியிலே எப்படி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கை கொடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றுகின்றாரோ, அதே போல இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியும் உங்களுக்கு நான் கை கொடுப்பேன். எப்போதும் உங்களுக்கு தேவையான உரிமைகளை என்னிடத்தில் உரிமையாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பேசும்போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அண்ணா நகரில் எனக்காக பிரச்சாரம் செய்யும் போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி போன்ற ஒரு முன்மாதிரியான தொகுதியை அண்ணா நகரை மாற்றி காட்டுவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நான் மாற்றி காட்டுவேன். இது எல்லா தரப்பு மக்களும் வாழ்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பதிலே அதிக கவனம் செலுத்துவேன். நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியிலே எனக்கு வாக்களித்து, குறிப்பாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியினை ஈட்டு தந்து என்னை சட்டமன்றத்திற்கு உங்களுடைய பிரதிநிதியாக அனுப்புவீர்கள். உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் நான் ஒலிப்பேன். உங்கள் பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளாக மனதிலே ஏந்தி மக்களுக்காக முழு நேரம் பாடுபடுவேன் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். எடுத்துக்காட்டுவதல்லாமல் அவருடைய குறைகளையும் செய்து கொடுத்த அருமை சகோதரர் ரமதான் அவர்களுக்கு நமது வேட்பாளர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துகிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சிங்கிள் லைன்ல ஆதரவு தெரிவிக்க வந்திருந்த அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர்